அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து அதில் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கற்படுத்தான் காடு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தார். 1930 1951 வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்த காலம் இது. ஓகேங்களா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். அப்போ திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை, ஓகேங்களா, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னா வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஐயா அவர்கள் தான். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். ஸோ பாரதிதாசனுடைய வலது கை என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? பொது உடைமை கருத்துக்களை திரைப்படங்களில் பாடல்களில் எழுதியவர். அதாவது உழைப்பாளிகளின் உயர்வை திரைப்பட பாடல்களில் போற்றியது, பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட போற்றியது, இதெல்லாம் வந்து தான் அவர் என்னன்னு சொல்லி அழைச்சிச்சு அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அவர் கோட்டை, நான் பேட்டை என இவரை கூறியவர் வந்து உடுமலை நாராயணகவி. ஏன்னா உடுமலை நாராயணகவியும் பார்த்திங்கன்னா திரை இசை பாடல்கள் வந்து பாடல்களை எழுதுவார். ஓகேங்களா? அதனால் அவர் என்ன சொல்கிறார், அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயணகவி வந்து யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓடிப்போ ஓடிப்போ கொண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே, கொண்டை குஞ்சே பட்டுக்கோட்டையின் முதல் கவிதை. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஐயா அவர்களுடைய முதல் கவிதை எது அப்படின்னா ஓடிப்போ ஓடிப்போ கொண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதே கொண்டை குஞ்சே அப்படின்னு சொல்லியிருப்பார். படித்த பெண் அப்படின்றத அவர் முதல் திரைப்படம். ஓகேங்களா? அவர் பாடல் வெளியிட்ட முதல் திரைப்படம் வந்து படித்த பெண். நீ மீண்டும் தோன்றியாய் பாரதியடா, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் அப்படின்ற வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அப்போ நீ மீண்டும் தோன்றி பாரதியடா என்ற கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா ஜீவானந்தம். இந்த கூற்றுக்கு யாருக்காக சொல்லப்படுது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. ஏன்னா இவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எழுதியிருப்பார். பொருள் வந்து பார்த்திங்கன்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, நெறி அப்படின்னா என்னது வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவருடைய மேற்கோள்கள் திரைப்பட பாடல்களை வந்து திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்ற பாடல்களை எழுதினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சின்ன பையலே சேதி கேளடா அப்படின்ற பாடலை எழுதினதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். வேப்பமரம் உச்சியினிலே பேயொன்று ஆடுதுன்னு. ஸோ இந்த பாடலை கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க, நம்ம என்ன நினைப்போம், பாரதியார் நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற பாடலையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் எழுதியிருக்காரு. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், அது காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும். எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு செல்வம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அதை உயிரை காக்கும் உணவாகும், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பாடல்கள் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றிய பாடல்கள் இவ்வளோ தான். புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் தான் இந்த பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயம் புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே படிங்க. ஸோ ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். 2013 23 லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து 50-50 போட்டுட்ருக்கேன். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, பாய்.